அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டத்திற்கு 12,000 கோடி நிதி ஒதுக்கீடு. இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். 36 கவுன்சிலர்களுடைய அந்த தேர்தல், ஒரு மேயர் தேர்தலில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருப்பது என்பது ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷனுடைய தோல்வியுடைய அந்த ஒரு எட்ஜ் சொல்லுவாங்கல்ல, டிப் ஆஃப் த ஐஸ் சொல்லுவாங்க. 75 ஆண்டு கால இந்திய வரலாற்றில் ஒரு தேர்தல் அதிகாரியை குறுக்கு விசாரணை பண்ண உச்சநீதிமன்றம் பண்ணி முதல் தடவைங்க. இப்போ இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள ஒரு பாஜக அனுதாபி உள்ள போய் டைரக்டரா நேர போய் தலைமை கமிஷனர் உட்கார்ந்துட்டாருன்னா அது என்ன அர்த்தம்? அது கரப்டட் தானே. அப்ப இப்படி இன்ஸ்டிடியூஷனை கரப்ட் பண்றாங்க. ஆவிமயமான ஒரு தேர்தல் ஆணையம் மாதிரி இன்னைக்கு போயிடுச்சு. தமிழக பாஜக 25 பேர் தேர்ந்தெடுத்துக்குவான்னு சொன்னாங்களா? அவங்க 39 இடமே வெற்றி பெறும் சொல்லட்டுமே. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. 80 இடங்கள் அவங்களுக்கு ஷார்டேஜ். 303ல 80 போயிட்டா என்னாச்சு? 220 தான். மிகப்பெரிய அளவுல ஒரு தேர்தல் மோசடி நடக்க வாய்ப்பு இருக்கு. குஜராத்திலேயே 100 விழுக்காடு ஜெயிக்க முடியுமாங்கிற எண்ணம் இன்னைக்கு பாஜகவுக்கு இருக்கு. அதுதான் அவங்க பயப்படுறாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். நாடாளுமன்ற தேர்தல் தேதி எப்போ அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஓடிட்டு இருக்கு. தேர்தல் பிரச்சாரம், தொகுதி பங்கீடு, பேச்சுவார்த்தை இதெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் சண்டிகர் மேயர் தேர்தல் விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் வந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை நம்ம பார்த்தோம். அது எப்படி அந்த வாக்குச்சீட்டை தேர்தல் அதிகாரி எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற வீடியோலாம் வெளியாச்சு. இந்த நாடாளுமன்ற தேர்தல் வர நேரத்தில் இப்படி ஒரு விவகாரம். ஒரு சிலர் இவிஎம் மிஷின் வேண்டாம், அது தில்லுமுல் நடக்கும், அது தில்லுமுல் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது, வாக்குச்சீட்டு முறை தான் வேணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிற நேரத்தில் வாக்குச்சீட்டு முறையிலையும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ தேர்தலை எப்படி நேர்மையாக நடத்துறது? இதிலிருந்து என்ன ஒரு விஷயம் நமக்கு புரியுதுன்னா, நம்ம இவிஎம் மிஷினை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம். இவிஎம் மிஷினே தேவையில்லைன்னு நினைக்கிறோம். என்ன காரணம்னா, இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிவிடுவாங்க, இல்லை இவிஎம் மிஷினுடைய அந்த சாஃப்ட்வேரை மாற்றி விட்டுருவாங்க. யாருக்கு நம்ம வாக்களிக்க நினைக்கிறோமோ அவங்களுக்கு வாக்களிக்க முடியாது, எண்ணிக்கை தவறாக காண்பிக்கும். அப்போ நம்ம மனிதர்களை இப்போ கூட என்ன செஞ்சோன்னா, மனிதர்களை நம்ம நம்பிக்கை கொண்டு மிஷினை தான் நம்ம தப்பாக நினச்சோம், அதில் மாற்ற முடியும் அப்படின்னு. ஆனால் சண்டிகாரில் நடந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு. என்னென்னா, மனிதர்கள், ஒரு இன்ஸ்டிடியூஷன் தோல்வி அடைந்திருக்கிறது என்பது தான். ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையத்துடைய அந்த முறைகேடு என்பது இது ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய தோல்வி. ஏன்னா அங்கே வாக்கு சீட்டு மூலமாக தான் தேர்தல் நடந்தது. சண்டிகார் என்பது ஒரு சின்ன நகரம், ஒரு மாநகராட்சி, வெறும் 36 கவுன்சிலர்கள் உடைய நகராட்சி. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டால் 200 பேர் இருக்காங்க. அப்போ அதனுடைய கம்பேரிசன் பார்க்குறேன். அப்போ நம்ம சென்னையை விட 5ல் 1 மடங்கு கூட இல்லை அந்த நகரம். பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் அதுதான் தலைநகரம். அப்படிப்பட்ட ஒரு சண்டிகாரில் ஒரு மேயர் தேர்தலில் 36 கவுன்சிலர்களுடைய அந்த தேர்தல், ஒரு மேயர் தேர்தலில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருப்பது என்பது ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷனுடைய தோல்வியுடைய அந்த ஒரு எட்ஜ் சொல்லுவாங்கள்ல, டிப் ஆஃப் த ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பனிப்பாறை கடலுக்குள்ளே இருந்துச்சுன்னா மேலே உள்ள ஒரு நுனி தெரியுது பார்த்தீங்களா, அந்த டிப் ஆஃப் த ஐஸ். அப்போ கீழே மிகப்பெரிய பாறை இருக்குதுன்னு அர்த்தம். சொல்லப்போனால் ரொம்ப தெளிவான குல்தீப் குமாருங்கிறவருக்கும் மனோஜ்ங்கிறவருக்கான போட்டி. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த குல்தீப் என்பவர் வெறும் அந்த ஆம் ஆத்மியோட வேட்பாளர் மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியோட வேட்பாளர். அது முக்கியமானது. இப்போ ஏன் அவங்க இதை பெருசளவில் தோல்வியை அதாவது இதில் மும்முரம் காட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்குமான போட்டி அப்படிங்கிற மாதிரியான போட்டியாக பார்க்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பாக, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு இந்தியா கூட்டணி வட இந்தியாவில், அது முக்கியமான மேயர் தேர்தலில் முதல் தேர்தல் அப்படிங்கும் பொழுது இதை ஒரு பெரிய முக்கியத்துவம் ஒன்று. அப்போ அதில் 36ல் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, இந்த குல்தீப் என்பவர் ஆம் ஆத்மி, இந்த மனோஜ் என்பவர் பாஜக. அவர் குல்தீப் 20 ஓட்டு வாங்கிட்டார், மனோஜ் 16 ஓட்டு வாங்கினாருன்னு சொல்லி தான் அறிவிப்பு வந்துச்சு. அடுத்த நிமிஷம் என்ன சொல்லிட்டாங்க, 8 வாக்குகள் செல்லாது அப்படின்னு. இதுதான் அதிர்ச்சி. இப்போ சாதாரணமாக வாக்குச்சாவடி இதில் பார்த்தீங்கன்னா செல்லாதுங்கும் போது நிச்சயமாக என்ன செய்வாங்க, ஒன்று டேம்பர் பண்ணியிருக்கணும், இல்லை ஏதாவது அடித்தல் திருத்தல் இருக்கணும். அப்போ இது விஷயமாக இந்த 2 பேர்லவும் குல்தீப் நீதிமன்றம் போகிறாரு. ஹரியானா உயர்நீதிமன்றமே இது பிரச்சனை இல்லை, செல்லுன்னு சொல்லிடுச்சு, இந்த தேர்தல் செல்லுன்னு. உச்சநீதிமன்றம் ஏங்க, இந்திய வரலாற்றில் 75 ஆண்டு கால இந்திய வரலாற்றில் ஒரு தேர்தல்
அதிகாரியை குறுக்கு விசாரணை பண்ண உச்சநீதிமன்றம் பண்ணி இது முதல் தடவைங்க. இதை முதல் தடவை 72 ஆண்டு வரலாற்றில் ஒரு தேர்தல் அதிகாரி கூட நீதிமன்றம் குறுக்கு விசாரணை பண்ணியிருக்குமா? ஏதாவது வரலாறு கேட்டு சொல்லுங்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு. இன்னும் சொல்லப்போனால் 3 பேர் கொண்ட பெஞ்ச், தலைமை தேர்தல் அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரும் சந்திரசூட் அவர்களோட சேர்ந்து 3 அரசியல் சாசன பெஞ்ச் இதை விசாரிக்கிற அளவுக்கு. சந்திரசூட், ஜேபி பரிதிவாலா, மனோஜ் மிஸ்ரா இந்த 3 பேர். அதில் இன்னொன்று பார்க்கணும். இப்படி ஒரு மேயர் தேர்தல், ஒரு சின்ன நகரத்தோட மேயர் தேர்தலுக்கு யார் ஆஜராகிறாங்க? துஷார் மேத்தா மாதிரி ஆட்கள் ஆஜராகிறாங்க. துஷார் மேத்தா ஒன்றிய அரசுடைய அட்வொகேட் ஜெனரல், இந்தியா கூட்டணியிலையும் நல்ல சீனியர் லாயர். அதுதான் சொல்கிறேன். அவர் ஆஜரானாலும் இவர் வர்றாங்க. நீ சொல்கிற மாதிரி கரெக்டு, சீனியர் லாயர்ஸ் வந்தாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் ரொம்ப முக்கியமாக இந்த விதம் சொல்லப்போனால் கேமரா இருக்குங்க. தேர்தல் கேமரா இருக்குது. வாக்குச்சீட்டு முறையில் வாக்களிச்சிருக்கிறாங்க. வெறும் 36 பேர் தான். அப்போ எளிதாக கண்டறிய முடியும். இதுலேயே அவர்கள் டேம்பரிங் பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க, 8 பேரை அதை செல்லாதுன்னு சொல்லி ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா இதனுடைய தோல்வி என்பது அதான் உச்சநீதிமன்ற நீதிபதி அதிர்ச்சியாக சொன்ன செய்தி. அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு தேர்தல் அதிகாரி, ஒரு தேர்தல் இன்ஸ்டிடியூஷனுடைய தோல்வி. இப்போ புரியுதா ஏன் தலைமை தேர்தல் அதிகாரியாக ஒரு கொலிஜியம் அமைக்கும்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒருத்தராக நீங்கள் போடணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு பாருங்கள். இதன் அடிப்படையில் தான் சொன்னாங்க. அதாவது அரசாங்கத்துடைய சார்பிலே நீங்கள் தேர்தல் அதிகாரியை, தலைமை தேர்தல் அதிகாரியை போடக்கூடாது. அந்த கொலிஜியத்தில் 3 பேரில் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியும் இருக்கணும். அதை எப்படி பைபாஸ் பண்ணாங்க? அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் தேவையில்லை, ஒரு கேபினெட் மினிஸ்டர் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துடைய பெரும்பான்மை வைத்து ஒரு கேம் விளையாண்டாங்கல்ல. அப்போ ஒரு சாதாரண ஒரு மேயர் தேர்தலில் அது யார் தலைமை நடத்தினது தெரியுமா? அந்த தேர்தலை அது நடத்தின அந்த நபர் அவர் பாஜக சார்ந்தவருங்க. அந்த அனில்ங்கிற நபர், அனில் மசீக்ங்கிற நபர், அவர் தான் தேர்தல் நடத்துகிறார். அவர் யாருன்னு பார்த்தா பாஜகவுடைய சிறுபான்மை பிரிவுடைய பொதுச் செயலாளருங்க. அப்போ இது புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க, சரி ஓகே நீங்கள் இவிஎம் மிஷினுக்கு வாங்கலாம். இவிஎம் மிஷினை பெல் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் தயாரிக்குது. அந்த பெல் நிறுவனத்தில் 4 இயக்குநர்கள் இருக்காங்க. அந்த 4 இயக்குநர்களுமே பாஜக சார்ந்தவர்கள். அது சும்மா சாதாரண ஒரு பதவியில் இல்லைங்க. அந்த பார்த்தசாரதிங்கிறவர் பாஜகவுடைய செக்ரட்டரி, இந்திய லெவல், அகில இந்திய லெவலில் இருக்கார். அதே மாதிரி ஒருத்தர் குஜராத்தை சார்ந்தவர், இன்னொருத்தர் யாதவ்ங்கிறது உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர், அப்போ இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா பீகாரை சார்ந்தவர். புரியுதா உங்களுக்கு? எல்லோருமே மாநில அளவில் பாஜகவில் பெரிய பதவியில் இருப்பவர்களை இன்றைக்கி பெல் நிறுவனத்தில் இயக்குநராக போட்டிருக்காங்க. அப்போ ஒரு பக்கம் இவிஎம் மிஷினை நம்ம சொல்கிறோம், பயப்படுறோம். இவிஎம் மிஷினுக்குள்ளே சாஃப்ட்வேரில் தான் பண்ணிவிடுவாங்க, அதாவது அதில் ஹேக் பண்ண முடியாதுன்னா கூட சாஃப்ட்வேரில் என்னென்னா 1+1 2ங்கிறது சாஃப்ட்வேருங்க. நீங்கள் ஏக்கு போட்டிங்களா பிக்கு வாக்களிக்கிறீங்களாங்கிறது நமக்கு தெரியும். அது சிக்கு விழுந்தால் அவங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரை சரி பண்ணி ரேண்டமாக வைத்தார்கள் என்றால் அவர்கள் 400 இடம் பண்ண 525 இடத்தையும் வெற்றி பெற்றுருவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நிலைமையில் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில், எந்த வகையில் வேணாலும் அறமற்ற ஒரு தேர்தல் நடத்த போகிறாங்க. அதுதான் முக்கியம். இன்றைக்கி தேர்தல் கமிஷனில் இருக்கிறவங்களும் அவங்க ஆள்க, தேர்தல் அதிகாரிகளும் அவங்க ஆள்க, ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் ஒவ்வொரு நிறுவனங்கள் இருக்குது. இப்போ ஜனநாயக முறையில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தின் முக்கியமான தூண்கள் என்னென்னா இந்த இன்ஸ்டிடியூஷன், தேர்தல் கமிஷனு, சிபிஐ, உச்சநீதிமன்றம், இது இடி, இது எல்லாமே தனி அதிகாரம் பெற்ற நிறுவனங்கள். இதில் எந்த அரசியல் குறுக்கீடும் பண்ண முடியாது. ஆனால் இந்த நிறுவனங்களுள் அவர்கள் ஆட்கள் உள்ளே போயிட்டாங்கன்னா அது கரப்டட் தானே. அதான் புரிஞ்சுக்கங்க. இப்போ இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே ஒரு பாஜக அனுதாபி உள்ளே போய் டைரக்டராக நேராக போய் தலைமை கமிஷனராக உட்காந்துட்டாருன்னா அது என்ன அர்த்தம்? அது கரப்டட் தானே. அப்போ இப்படி இன்ஸ்டிடியூஷனே கரப்ட் பண்ணுறாங்க. அதான் முக்கியம். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை தனி அதிகாரமுடைய நிறுவனங்களையும் அவர்கள் இன்றைக்கி பாழ்படுத்தி விட்டார்கள். அதுதான் முக்கியமான சரத்து. இல்லை, இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. சண்டிகர் தேர்தல் உயர்நீதிமன்றம், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. உச்சநீதிமன்றம் 3 பேர் கொண்ட தலைமை அமர்வு விசாரிக்குது, கருத்து தெரிவிக்குது. ஏன் தேர்தல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் என்ன கருத்து தெரிவிச்சிருக்கு? அமைதியாக இருக்குது, எந்த கருத்தும் தெரிவிக்கலை. அதுதான் அதிர்ச்சி.
உச்சநீதிமன்றம் தேர்தல் நடத்தினார் அனில் மஷீக், அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உச்சநீதிமன்றம் கருத்து சொல்கிறாங்க. சொல்கிற கருத்து சொன்னவர் யார்? உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட். அவர் கருத்து சொல்கிறார். ஏன்னா ராஜீவ்குமார் அமைதியாக தானே இருக்கார் தேர்தல் தலைமை அதிகாரி, அவருக்கு 2025 வரைக்கும் இருக்குது. இப்போ வருகின்ற தேர்தலை நடத்த போகிறவர் அவர் தான். அதுக்கப்புறம் உள்ள 2 பேரில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா பாஜகவுடைய ஆளே உள்ளே வந்துட்டார். அவரை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீதியரசர் ஜேக்கப் வந்து ஒரு தீர்ப்பே கொடுத்தாரு. அவர் எப்படிங்க 3 நாளைக்கு முன்னாடி தானே செக்ரட்டரியாக இருந்தார், அவர் எப்படி விஆர்எஸ் வாங்கிட்டு உடனே சேர்க்குறீங்க அப்படின்னு. அதுக்காக ஒரு உத்தரவும் போட்டாங்கல்ல, 3 பேர் கொண்ட கொலிஜியம் போடுங்க, பிரதமர் உட்பட எதிர்க்கட்சி தலைவர் உட்பட 3ஆவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை சேர்த்துக்குங்கன்னு. அது சேர்க்கலை. அப்போ இன்றைக்கி தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான ஜனநாயக அமைப்பு என்று போற்றக்கூடிய கடந்த 75 ஆண்டு கால இந்திய தேர்தல்களை இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்ற, மாநிலங்கள் வாரியாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய பேரமைப்பு. அதனுடைய தலைவர் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ்குமார் வந்து இன்றைக்கி வந்து அமைதியாக இருக்கார். இது பதில் சொல்லலையே. அப்போ இது ஒரு அதிர்ச்சி இல்லையா? இவர்கள் தான் இன்றைக்கி தேர்தல் நடத்த போகிறாங்க. நம்ம இவிஎம் மிஷினை பற்றி கவலைப்படுறோம். ஆனால் இந்த சிஸ்டம் எப்படி கரப்டாக இருக்குது, ஆட்கள் எப்படி கரப்டாக இருக்காங்க. காவிமயமான ஒரு தேர்தல் ஆணையம் மாதிரி இன்றைக்கி போயிடுச்சே, கரப்டாக இருக்க. இது ரொம்ப ஒரு அபாயகரமானதுன்னு இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதிபதி கருத்து சொல்கிறாருல்ல, அதுதான் முக்கியமானது. எதிர்கட்சிகளை உடைக்கிறாங்க. இப்போ நிதிஷ்குமார் மாதிரி உள்ள ஆட்களை அவங்க ஆட்சிக்கிறாங்க. அது மாதிரி பல்வேறு மாநிலங்களில் அந்த மாதிரிலாம் நடக்குது. அதாவது வாக்குகளை கவரணும்னு இப்போ ராமர் கோயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த சில ஆசை வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க. அதையும் மீறி இந்த மாதிரி செயல் செய்யணுமா? அப்படி தான் அந்த வெற்றியை வர வைக்க முடியுமா? இல்லை, காரணம் என்னென்னா அவர்கள் நினைத்தது மாதிரியான எண்ணிக்கை வருமாங்கிற சந்தேகம் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கி ஊடகங்கள்லாம் கருத்து கணிப்பு விடுறாங்க, என்னமோ 300 இடங்களுக்கு மேலே பாஜக வந்துடும் சொல்லிட்டு. அது பொய்யான கருத்து கணிப்பு. எப்படி வந்து தேர்தல் ஆணையத்தையே அவங்க கரெக்ட் பண்ணவங்க ஊடகத்தை கரெக்ட் பண்ணி பண்ணான்னு சொல்ல முடியாது. அது நம்ம கணக்கு எடுத்துக்க வேணாம். என்ன காரணம் என்றால், இப்போது அவர்கள் 370 இடங்கள் வேணும்னு ஒரு எண்ணிக்கையோட ஒரு ஏமோடு இன்றைக்கி களத்தில் இறங்குறாங்க. ஆனால் இவர்களுக்கு வழக்கமாக வருகின்ற ஒரு 6 மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், குஜராத், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த ஏரியாவில் இது எல்லாமே அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு 225 இடங்கள் இருக்குது. அவர்கள் 303 இடங்களில் வெற்றி பெற்ற இடங்களில் அவர்களுக்கு 225 இடங்களுக்கு மேலே இருக்குது. அப்போ அதிகப்படியான இடத்த அந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. தென்னகத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, பெருசாக கிடையாது. சொல்லப்போனால் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் கூட 60 இடங்களில் அவங்க 48 இடம் அவங்க இடம் தான். ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குன்னா, வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய அளவில் வெற்றி பெறாது. 60 இடங்களில் 40 இடங்கள் வெற்றி பெறுவதுன்னு அவங்க ஏம் வச்சுருக்காங்க. ஆனால் வாய்ப்பே இல்லைன்றாங்க இன்றைக்கி வர கருத்து கணிப்பு. கடந்த 160 தொகுதியில் தோன்ற தொகுதியெல்லாம் கணக்கெடுத்து அதில் கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 60 இடம் வந்துடுவோம். இல்லை, தோத்த தொகுதிகள் 120 பெரும்பான்மை தென்னிந்தியாவை சார்ந்தது. அதை புரிந்து கொள்ளுங்கள். தோல்வியடைந்த 120 இடங்களுமே தென்னிந்தியாவை சார்ந்தது. அதில் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. தென்னிந்தியாவை தவிர்த்து மீதி உள்ள இடத்துல 60 இடத்த செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன். 60 இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருப்பி மீண்டுமே வந்து ராஜஸ்தானில் குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. மத்திய பிரதேசலையும் இருக்குது. மத்திய பிரதேசத்தில் பெரும்பான்மையினர் வெற்றி பெற்றாலும் கூட தோற்ற இடங்கள் இருக்கின்றன. சத்தீஸ்கரில் இருக்குது. வடகிழக்கு மாநிலங்களில் அவங்க 68 இடத்துல 48 இடங்கள் முதல் வெற்றி பெற்றாங்க. அதில் 20 இடங்கள் அவங்க வச்சுருக்காங்க. முழுமையாக 68 இடத்தையும் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அந்த 60 இடங்கள். தென்னிந்தியாவோட 120 இடங்களை பற்றி அவங்க வந்து ரொம்ப கவலைப்படலை. காரணம், அவர்கள் தென்னிந்தியாவுடைய 120 இடங்களை தவிர்த்து விட்டு 370 இடம் அவங்க கணக்கு பண்ணுறது. 545ல் 120 இடம் அவங்களுக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. தமிழக பாஜக 25 பேர் தேர்ந்தெடுத்து போவான்னு சொன்னாங்களா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. அவங்க 39 இடமே வெற்றி பெறன்னு சொல்லட்டுமே, அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாது. அது புரிந்து கொள்ளுங்கள். அது வந்து மக்களே நம்ப மாட்டாங்க, சாமானிய மக்கள் கூட நம்ப மாட்டாங்க. அது ஒரு காமெடியாக கடந்து போயிடலாம். சரியா? அது அவர் தலைவர் பேரை கொடுத்து நான் சொல்லக்கூட விரும்பலை, காமெடி கடந்து போயிடுவோம். ஆனால் இவங்க என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து 225 இடங்கள் வந்து அந்த ஹிந்தி பேசுகிற பெல்ட்டில் வந்துடும் நினைக்கிறாங்க. ஆனால் அங்கு கூட வந்து முழுமையாக வருமாங்கிற ஒரு டவுட் இப்போ உங்களுக்கு இருக்குது. ஒன்று, இப்போ உதாரணம் சொல்கிறேன், 80 இடம் உத்தரப்பிரதேசத்தில், அதில் வந்து பெரும்பான்மை இடங்கள் அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. யார்? பாஜக. காங்கிரஸ் கூட 1-2 வெற்றி பெற்றாங்க. அகிலேஷ் யாதவே 5 என்னமோ வெற்றி பெற்றார். மாயாவதி வந்து ஓட்டை பிரித்தாங்க. மாயாவதி கிட்டத்தட்ட 16 விழுக்காடு வாக்குகளை பற்றி பிரித்தாங்க. ஆனால் இன்றைக்கி மாயாவதிக்கு வந்து பெரிய செல்வாக்கு உத்தரப்பிரதேசத்தில் இல்லை. ஒன்று. இரண்டாவது, காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் இணையும் பொழுது அது ட்ரெண்ட் மாறுது.
என்ன காரணம்னு சொல்கிறேன். 2019 காங்கிரஸ் வாங்கிய வாக்குகள் 6.4 விழுக்காடு உத்தரப்பிரதேசில். அவங்க எங்கேயும் ஜெயிக்கலை, ஆனால் வாங்கிய வாக்கு சதவீதம் 6.4 விழுக்காடு. பெரும்பாலான அந்த அகிலேஷ் யாதவ் கட்சி தோத்த இடங்களுடைய வாக்கு விகிதம் எல்லாமே 3-4 விழுக்காடு. அது வந்து ஒரு 40க்கு மேற்பட்ட இடங்களில் 3-4 விழுக்காடு கூட கிடையாது. அதாவது ரொம்ப குறைவான வாக்கு சதவீதம். அது வந்து காங்கிரஸ் பிரித்த வாக்குகளை கூட்டணும் அப்படின்னா வெற்றி பெற்றிருப்பாங்க. ஒன்று. இப்போ பாருங்களேன், இப்போ வந்து அந்த ஜோடோ யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பீகார், வெஸ்ட் பெங்காலை விட்டு இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் வந்து ராகுல் காந்தியுடைய அந்த யாத்திரா போகுது. பாஜகலாம் நேற்று 4 பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டியிருக்காங்க. அகிலேஷ் யாதவோட கட்சியை சார்ந்தவர்களும் நிற்கிறாங்க. அப்போ இந்த கூட்டணி என்பது பெரிய அளவில் மாற்றத்தை உண்டு பண்ணும். ரெண்டாவது, அங்கே வந்து அகிலேஷ் யாதவுக்கும் மாயாவதிக்கும் யாராவது ஒரு பக்கம் சாயிற வழக்கம் இருக்கிறது. இப்போ மாயாவதி வாக்குகள் அகிலேஷ் யாதவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அந்த வாக்குகளையும் சேர்த்தாவே 39.6 கிட்டத்தட்ட 45-46 விழுக்காடு வாக்குகள் சேருது. இப்போ இது வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை வந்து இந்தியா கூட்டணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம கணக்கே பண்ணலை. பயமே அதுதான். பாஜகவுக்கு பயமே 80 இடங்கள் என்பது முக்கியமான 80 இடங்கள் உத்தரப்பிரதேசம். அதில் 40 போச்சுன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய அடி இல்லை. அந்த 80 சேர்த்து தாங்க 225 இடங்கள் இந்தி பேசுகிற இடத்துல வாங்கினாங்க. அதில் ஒரு 40. வடகிழக்கு மாநிலங்கள் 68 இடங்கள் இருக்கின்றன. அதில் வந்து போன தடவை 40க்கு மேற்பட்ட இடங்களில் பாஜக வெற்றி பெற்றாங்க. இப்போ 20 இடம் வர்றதே கஷ்டம்ன்றாங்க. அதில் ஒரு 40. அப்போ இரண்டையும் சேர்த்தால் 80 இடங்கள் அவங்களுக்கு ஷார்ட்டேஜ். 303ல் 80 போயிட்டா என்னாச்சு? 220 தான். தென்னிந்தியாவில் அவங்களுக்கு ரொம்ப இல்லை. அவர்கள் இப்பொழுது வர்ற அந்த அந்த இது பத்திரிகையாளர்களுடைய கருத்துலாம் என்ன வருதுன்னா, பாஜக 200லேருந்து 225 இடங்கள் தான் வரும்னு சொல்கிறாங்க. 250 தாண்டதே பெரிய விஷயன்றாங்க. அப்போ அதுதான் அவர்களுக்கு பிரச்சனை. அதனால் மிகப்பெரிய அளவில் ஒரு தேர்தல் மோசடி நடக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இன்றைக்கி ராமர் கோயில் வந்து கோயிலை வச்சு அவங்க பார்த்தாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகளுடைய போராட்டம் அதெல்லாம் மூழ்கடிச்சிருச்சு. 4 சுற்று பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. இன்ன வரைக்கும் வந்து வெற்றி பெறலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. 4 சுற்று பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. இன்ன வரைக்கும் அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் ஏற்படலை, ஒரு ஒப்பந்தம் ஏற்படலை. இப்போ இதெல்லாம் பெரிய தலைவலி பாஜகவுக்கு. மோடிக்கு சாதாரண விஷயம் இல்லை ஜெயிப்பது. அவங்க நினைக்கிற மாதிரி 370 சாத்தியமே கிடையாது. கடந்த முறை வெற்றி பெற்ற 303 என்பதே கனவு. அப்போ இன்றைக்கி 225 இடம் தொடுறதுக்கே அவங்க பெரிய கஷ்டப்படணும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதை மறைப்பதற்காக இன்றைக்கி வந்து பல்வேறு வடிவங்களில் இன்றைக்கி வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. அதை இன்றைக்கி பத்திரிகை மூலமாக, அவர்கள் சார்புடைய பத்திரிகை மூலமாக, அவர்கள் சார்புடைய ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்கிற பேரில் 300 இடங்களுக்கு மேலே 350 இடங்களுக்கு மேலே பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வலுக்கட்டாயமாக மக்கள் மத்தியில் பதிவு பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா தோற்று போகிற கட்சி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, ஜெயிக்கிற கட்சி நம்ம எதுக்கு போய் தோக்குற கட்சிக்கு போடணுங்கிற எண்ணம் வந்துடும்ல மக்களுக்கு. அந்த எண்ணத்தை பதிவு பண்ண பார்க்குறாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ தென்னகத்திலே பாருங்களேன், ஆந்திராலேயே அவங்களுக்கு பெருசளவில் இப்போ இருக்க போகிறது இல்லை. ஆந்திராவில் கூட்டணிக்காக முயற்சி பண்ணுறாங்க. தெலுங்கானாவில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்போ அதனால் தென்னகத்தில் வந்து ஒரு 10 இடம் வாங்கினாவே பெரிய விஷயம். ஆந்திராவில் பாஜகவோட கூட்டணி வைக்க சந்திரபாபு நாயுடும் ஜெகன்மோகன் ரெட்டியும் போட்டி போடுறாங்க. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3ஆவதாக ஒரு அணி இருக்குது இந்தியாவில். பாஜக கூட்டணி, இந்தியா கூட்டணி, 3ஆவதாக ஒரு கோஷ்டி இருக்காங்க. எடப்பாடி மாதிரி ஆட்கள், ஆந்திராவில் இருக்கின்ற ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி ஆட்கள், ஒரிசாவில் இருக்கின்ற பேர் என்ன பேர் நவீன் பட்நாயக் மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல. இவர்கள்லாம் எப்படின்னா எந்த ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது பாஜக தான் இல்லை, காங்கிரஸ் தான் இல்லை, ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாக இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்களெல்லாம். எடப்பாடியை கூட விட்டுருங்க, எடப்பாடி அதுக்கும் தகுதி இல்லாதவர், விட்டுருங்க. ஆனால் இந்த இருக்கிறாங்க பாருங்களேன், இவர்களெல்லாம் ஏனென்றால் இவர்களுக்கு ஏற்கனவே வந்து நெருக்கடிகள் இருக்கின்றன. இந்த ஈடியை வச்சு ஜெகன்மோகன் ரெட்டிக்கெலாம் வந்து மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. ஏற்கனவே வந்து தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவுக்கு அந்த நெருக்கடியை கொடுத்தாங்க. அவர் மாதிரி பாஜகவை எதிர்த்தவர்கள் யாருமே இல்லை. கடைசி நேரத்தில் எப்படி வந்து நான் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தாங்க. அதே நிலைமை தான் அங்கே ஒரிசாவில். இப்போ இப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாம் என்னென்னா, யார் பெரும்பான்மை வாக்குகளை வாங்கி மெஜாரிட்டி வாங்கணும்னு அவசியம் இல்லை, எண்ணிக்கையில் யார் கூட எடுக்கிறாங்களோ அவங்க பக்கம் சேர்ந்துக்குவாங்க. யாருக்கு ஆட்சிக்கு நம்பர்ஸ் தேவையோ அதை கொடுத்து விட்டு ஏதாவது ஒரு பலனை அனுபவிக்கிறவர்கள் தான் இவங்களெல்லாம். அதனால் அங்கே நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இப்போ ஆந்திராவில் கூட பார்த்திங்கன்னா, ஆந்திராவில் இன்றைக்கி வந்து அந்த பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு
அவங்க சேர்ந்துமே ஒன்றும் பெரிய அளவில் எஃபெக்ட் இல்லை. அதனால் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது. இது வந்து என்னென்னா பாஜகவை யார் கைக்குள்ள வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான், அதுதான் ஒன்று. அது ஒருவேளை வந்து பாஜக தோற்றுவிட்டால் அவர்களுமே கைகள் விடுவார்கள், அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் அவங்கள நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அவர்கள் தென்னிந்தியாவை பொறுத்தவரை பாஜக என்பது ஒன்றுமே கிடையாதுங்க. பாஜக என்பது உண்மை கிடையாது. அந்த ஜெகன்மோகன் ரெட்டி வாங்கினாலும் சரி, சந்திரபாபு நாயுடு வாங்கினாலும் சரி, அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை அப்படி வச்சுக்கோங்க. அங்கே இருக்கின்ற ஒரு 42, தெலுங்கு தேசத்தையும் ஆந்திராவையும் சேர்த்தாலே 42, ஆந்திராவில் 25 பேர், தெலுங்கானாவில் 17 பேர். தெலுங்கானாவில் பெரும்பான்மை காங்கிரஸ் வந்துடும். அங்கே 25ல் அவங்க ஒரு 15, இவங்க 10 வாங்கினா கூட அதில் வெற்றி பெறுகிறவர்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடியவங்க தான். அதனால் கணக்கில் தேவையில்லை. இந்த இந்தி பெல்ட்டில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பாஜகவுடைய நிலைமை என்னங்கிறது தான் இப்போ முக்கியம். குஜராத்திலே 100% வராதுங்கிறாங்க. குஜராத்திலேயே 100 விழுக்காடு ஜெயிக்க முடியுமாங்கிற எண்ணம் இன்றைக்கி பாஜகவுக்கு இருக்குது. அதுதான் அவங்க பயப்படுறாங்க. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் ஜனவரி 28ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிப்பதாக இருந்தது. ஜனவரி 22 ராமர் கோயில் திறந்தாங்க. ராமர் கோயில் திறந்து ஒரு வாரத்தில் நாங்கள் தேர்தல் அறிவிப்போங்கிற விஷயம் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அறிவிக்கலை. காரணம் என்னென்னா அது மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது. அறிவிச்சிட்டா நம்ம எதுவும் பண்ண முடியுமா? இப்போ வந்து அறிவித்து விட்டார்கள் என்றால் முழுக்க தேர்தல் கமிஷனுடைய கண்ட்ரோலுக்கு போயிடும் எல்லாமே. அப்போ ஆட்சியாளர்களுக்கு அந்த நெருக்கடி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவர்கள் மார்ச் 1 வீக்குள்ளே தேர்தல் தேதி அறிவித்து தான் ஆகணும். அதுவரை இந்த எதெல்லாம் செய்ய முடியுமோ, இந்தியா கூட்டணி தலைவர்கள் எப்படியெல்லாம் மிரட்ட முடியுமோ, உடைக்க முடியுமோ, அல்லது எதிர்க்கட்சியில் இருக்கின்ற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முடியுமோ, தமிழ்நாட்டிலோட பேச்சு வருதா இல்லையா, இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த வேலையை பண்ணுறாங்க. அது அவர்களுக்கு வெற்றியை கொடுக்குமா என்னங்கிறது நம்ம வந்து தேர்தல் முடிவு தான் நமக்கு அதுக்கு ஒரு பாடமாக உணர்த்து. கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.